டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட கடிகாரத்தை வச்சு ஒரு கொஷின் பார்க்கலாம். ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. போன வீடியோலேயே டைம் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருந்தால் அதை 11 மணி நேரம் 60 நிமிஷத்தால் கழிச்சுக்க சொன்னோம். கரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே டைம் 10க்கு மேலே போனால், அதாவது 12, 14ன்னு போனால் 23 மணி நேரம் 60 நிமிஷத்தால் கழிச்சுக்கணும். 24 மணி நேரம் ஃபார்மேட். சரியா? இப்போ கொஷின் பாருங்கள். டைம் 10க்கு மேலே இருக்குது, 12 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகேவா? 23 மணி நேரம் 60 நிமிஷத்தையும் 12 மணி நேரம் 15 நிமிஷத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஒரே ஒரு ட்ரிக் தான். என்னென்னா, டைமை பாருங்கள். 1 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இருக்குள்ளே இருக்கா, அதை 11 மணி நேரம் 60 நிமிஷத்தால் கழிச்சிக்கோங்க. டைம் 10க்கு மேலே இருக்கா, 23 மணி நேரம் 60 நிமிஷத்தால் கழிச்சிக்கோங்க. இப்போ கழிச்சா என்ன கிடைக்கும்? 11 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் பி கரெக்டு. இங்கே பாருங்கள், கடிகாரத்தில் காட்டுற டைம் வந்து 11 மணி நேரம் 45 நிமிஷம், பிரதிபலிப்பு 12:15ன்னு காமிக்குது. ஸோ கரெக்டு தான். போன வீடியோவில் நமக்கு கடிகாரத்தை கொடுத்துட்டு பிரதிபலிப்பு கேட்டால், இந்த வீடியோவில் அப்படியே ஆப்போசிட் கொடுக்குறான். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.